வாழ்க்கையில் யாராவது பெருசாக என்ன சாதிச்சிட்ட அப்படின்னு கேட்டால் கெத்தா சொல்லுங்க, நம்பியவங்க என்னை ஏமாத்தினாலும் நான் யாரையும் ஏமாத்தினதில்லைன்னு. உங்கள் மனைவி உங்ககிட்ட ரொம்ப அமைதியாக பேசுகிறாங்கன்னா அவங்க திருந்திட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. தொண்டை கட்டியிருக்கலாம். என்னமோ பண்ணுங்க, உங்கள் இஷ்டம் அப்படின்னு மனைவி சொல்லிட்டா கணவன் தன்னோட இஷ்டத்தை குழி நோண்டி புதைச்சிடணும்னு அர்த்தம். நம்ம போடுற ஸ்டேட்டஸை மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம அதை ஒரு 100 வாட்டியாச்சும் ஒரு நாளைக்கு பார்த்துருவோம். In nomine Patris et Filii et Spiritus Sancti. மாற்றமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. விதி வரைந்த பாதையில் என் வாழ்க்கை பயணம். என்னோட மாசல்ஸை பாருங்க. ஓவரா ஆடாத, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ காலி. ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு இப்பதாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படி சொல்றீங்க? பல ஆண்கள் ஆசைப்பட்டு தானே மனைவியே கல்யாணம் பண்றாங்க. மனைவிக்கு கணவன் தான் முதல் குழந்தையா. அதுக்காக பொழுதன்னைக்குமா மளிகை கடைக்கு போயிட்டு வர சொல்லுவீங்க? என்னடா இது, லவ் பண்றப்ப காட்டுற பாசத்தை விட பிரேக்கப் ஆன பிறகு தேடி வந்து ஓவர பாசம் காட்டுறாங்க. ஏங்க, சாப்பிடும் போது டிவி பார்க்காதீங்க, டேஸ்டே தெரியாது. சாப்பாடு டேஸ்டா இருந்தா நான் ஏன்டி டிவி பார்க்கறேன்? நடந்ததெல்லாம் மறந்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கேன். ஏதாவது பேசி எனக்கு கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறேன். 2 நிமிஷம் யோசிச்சு பாரு. நமக்குள்ள இருந்த லவ், சந்தோஷம் எதுவுமே மனசுல இல்லையா? அது ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் யாரும் ஞாபகம் வச்சிட்டு இருக்க மாட்டாங்க. உன் கோவம் நிஜம் இல்ல. எங்க என்ன பார்த்து பேசினா உன் மனசு மாறிடுமோன்னு நீ பயப்படுற. நான்சென்ஸ். இல்ல, அதான் நிஜம். வீணா அதாவது கற்பனை. இங்க பாருங்க, எனக்கு சமைக்க தெரியாதுதான். ஏன் வருங்கால புருஷனை எப்படி சமைக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். மேகா சீரியல் பார்த்து அழுகிற பெண்களை விட கல்யாண ஆல்பம் பார்த்து அழுகிற ஆண்கள் தான் அதிகம்.